சும்மாவே நம்ம இன்னொரு ரிலீஜனை சேர்ந்த ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அவங்களோட ரிலீஜனுக்கு மாறணுங்கிறது கம்பல்சரி கிடையாது. அது நம்மளோட இஷ்டம் தான். மாறினா மாறிக்கலாம், இல்லைன்னா மாறாமலும் இருக்கலாம். ஆனா கேஸ்ட்ங்கிற விஷயத்துக்கு நம்ம பார்த்தோம்னா நம்ம கேஸ்ட்டை மாத்திக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க ரிலீஜன் மாதிரியே இன்னொரு கேஸ்ட்ல இருக்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கேஸ்ட்டுக்கு மாறிடுவோன்னு. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்காது. மேரேஜ் பண்றதுனால நம்மளோட கேஸ்ட் வந்து மாறாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, வேற கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு எஸ்சியை சேர்ந்த ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் மாதிரி எனக்கும் வந்து ஜாப் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு அது மறுக்கப்படுது. இதுக்கு கோர்ட் என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னொரு கேஸ்ட்டை சேர்ந்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறப்ப உங்களோட கேஸ்ட் வந்து மாறாது, அதனால உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கேஸ்ட்டுங்கிறது பை பர்த் டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ அதை வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒருத்தவங்களோட கேஸ்ட் வந்து மாறும்.